பார்க்க போகிறது என்னென்னா மாங்காய் வெந்தய குழம்பு, வெந்தயம் போட்டு குழம்பு. இப்போது எண்ணெய் சூடாயாச்சு. நான் வந்து இந்த சின்ன கப்புக்கு ஒரு கப்பு வெந்தயம் எடுத்துருக்கேன். கசக்காது, வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டுறேன், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அடித்து வச்சுருக்கேன். பட்டாச்சு. மாங்காய் சின்ன சின்ன பீஸாக நான் ஒரு சின்ன மாங்காயை 3 மாங்காய் நச்சு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, இது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. மாங்காய்க்கு தகுந்தாப்பில் புளிப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். வெந்து வந்ததுக்கப்புறம் வேணுங்கிறத பார்ப்போம். நம்ம இது போட்டு இப்போது ஸ்டீம் வந்தாச்சு. வெயிட் போட்டுடலாம். நல்லா 2 விசில் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போது குக்கர் ரிலீஸ் ஆயாச்சு. மாங்காய் பாருங்கள், நல்லா மாங்காய் வெந்தய குழம்பு சூப்பராக ஆகிடுது. தள்ளி வச்சு இப்படி மசிச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு கரண்டி வச்சு நல்லா இப்படி மசிக்கணும். மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டாச்சு. இப்போது நல்லா கொதிக்கிறது பாருங்கள். கரண்டி வச்சு இப்படி நல்லா மசிச்சு விட்டா போகிறோம். ஒன்று போல் சேர்ந்துடும். நல்லா ஆயாச்சு. அதில் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, வெல்லம் போடலாம். விருப்பம் உள்ளவா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுக்கலாம். ஆப்ஷன் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி அதை போட்டணும். அவ்வளோதாங்க. இது மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு அருமையான மாங்காய் வெந்தய குழம்பு ரெடி ஆயாச்சு. இது சாதத்தில், சுடுற சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புளிப்பு மாங்காய், ஒரு புளிப்பு இல்லாத மாங்காய், அப்படி காம்பினேஷனாக கலந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.